இந்த மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை, இந்த நாளை நாம் நிறைவு செய்யக்கூடிய மணித்துளிகளில் இருக்கிறோம். இன்று பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோனியாவுடைய திருத்தலத்தில் இந்த திருப்பலியை காண வேண்டும் என்று சொல்லி நம்ம வந்திருக்கிறோம். இறைவன் என்று நமக்கு இரு வாசகங்களை தந்திருக்கிறார். முதல் வாசகம் நற்செய்தி. நற்செய்தி வாசகத்தை நற்கருணை ஆராதனையிலே நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு திருப்பலியினுடைய சிந்தனையாக, மறை உரையாக இன்றைக்கு வாசித்த முதல் வாசகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமான ஒரு நீளமான வாசகத்தை படித்தோம். தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 31 முதல் 45 வரை உள்ள இறைவார்த்தைகளை படித்தோம். இதை படிக்கிற போது நமக்கு ஏதோ படிப்பது போல ஒரு ஃபீல் ஏற்பட்டிருக்கும். ஏதோ சிலை, அது தங்கத்தினால் பொன்னால் செய்யப்பட்ட தலை, வெள்ளியினால் செய்யப்பட்ட மார்பு, புயங்கள், வெண்கலத்தால் செய்யப்பட்ட வயிறு, தொடைப்பகுதி, இரும்பினால் செய்யப்பட்ட கால்கள், அப்படி நிறைய படித்து கொண்டே வந்தோம். பிரியமான, இன்றைக்கு நாம் படித்த வாசகத்தினுடைய கான்டெக்ஸ்ட், அந்த சூழல் என்னவென்றால், இது ஒரு கனவு. யார் கண்ட கனவு? நெபுகத்நேசர் கண்ட கனவு. யார் இந்த நெபுகத்நேசர்? பாபிலோனிய நாட்டினுடைய மன்னன். இவன் மிக பெரிய ஒரு படை பலத்தை கொண்ட ஒரு அரசனாக இருந்தான். அவன் பல்வேறு நாடுகளை இந்த பாபிலோனிய நாட்டிலே அவன் சேர்த்து கொண்டு வருகிற போது அவன் எருசலேமை நோக்கி படையெடுக்கிறான். எருசலேம் என்பது இஸ்ராயல் மக்களுடைய நாடு. இஸ்ராயல் மக்கள் வாழக்கூடிய, யூத மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. அதை கைப்பற்றுகிறான். கைப்பற்றி அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய காணிக்கைகளை எல்லாம், காணிக்கை பொருட்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போகிறான். தன்னுடைய தெய்வங்கள் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் அவன் வைக்கிறான். காணிக்கைகளை மட்டுமல்ல, இந்த எருசலேமில் இருந்த நல்ல வாலிபர்கள், அறிவார்ந்த வாலிபர்கள், உடல் கட்டு உள்ள பலசாலிகளான வாலிபர்களையும் அவன் கொண்டு போகிறான். இந்த வாலிபர்களையெல்லாம் கொண்டு போய் தன்னுடைய அரண்மனையிலே வேலையாட்களாக வைப்பதற்காக அவன் பயிற்சி கொடுக்கிறான். ட்ரைனிங் பீரியட், கொஞ்ச காலம் அவனுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அந்த பயிற்சியை கொடுப்பதற்காக ஒரு அதிகாரியை இந்த நெபுகத்நேசர் ஏற்படுத்துகிறார். அந்த பயிற்சியெல்லாம் முடித்து அதில் வெற்றி அடைந்தவர்கள் அரண்மனையிலே வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். அதிலே ஒருவர் தான் தானியேல். இன்னைக்கு தானியேல் எழுதிய புத்தகத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். தானியேல். ஆக இப்போது நெபுகத்நேசருடைய அரண்மனையிலே பணியாளனாக, வேலைக்காரராக இருப்பவர் இந்த தானியேல். இப்போ நெபுகத்நேசர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவு அவருக்கு தொல்லைப்படுத்துகிறது. டிஸ்டர்பிங் ஹிம். அவருக்கு ஒரு விதமான மன உளைச்சலை கொடுக்கிறது. ஒரு வித்தியாசமான ஒரு கனவு. அந்த கனவை புரிதல் இல்லை. அந்த கனவு என்ன சொல்ல வருகிறது, இந்த கனவினுடைய நோக்கம் என்ன என்று அவனுக்கு புரியலை. பழைய ஏற்பாட்டிலே கனவுகள் என்பது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவையாக இருக்கும் என்று நம்பினார்கள். எனவே இந்த பாபிலோனிய நாட்டின் மன்னனுக்கு தான் கண்ட கனவு என்ன என்று தெரிந்தால்தான் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியும். இப்போது தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஞானிகளை அழைக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய மந்திரவாதிகளையெல்லாம் அழைக்கிறான். அழைத்து அந்த கனவையும் அந்த கனவுக்குண்டான பொருளையும் சொல்லும்படியாக கேட்கிறான். பிரியமான, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய என்னவென்றால், கனவையும் கனவுக்குண்டான பொருளையும் நீங்களே சொல்லுங்க என்று நெபுகத்நேசர் கேட்கிறார். தான் கண்ட கனவை அவன் சொல்லலை. நான் அது போல ஒரு கனவு கண்டேன், அதுக்கு என்ன மீனிங், அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு தானே கேட்பாங்க. அவன் கனவை சொல்லவில்லை. நான் கண்ட கனவையும் நீங்கள் சொல்ல வேண்டும், அதுக்குண்டான பொருளையும் நீங்கள் சொல்ல வேண்டும். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், இது எப்படி முடியும்? இது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். கடவுள் மட்டுமே உங்களுடைய உள்ளத்தை அறிந்தவர், உங்களுடைய கனவை அறிந்தவர். நீங்கள் கனவை சொன்னால் அதுக்குண்டான பொருளை நாங்கள் சொல்ல முடியும். கனவையே சொல்லுங்க, அது இயலாது. எனவே எங்களுக்கு நேரம் வேண்டும், காலம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது நெபுகத்நேசர் சொல்கிறார்,
உங்களுக்கு இதை பற்றி சொல்ல தெரியவில்லை என்பதனால் நீங்கள் காலத்தை கேட்கிறீர்கள், அவகாசம் கேட்கிறீர்கள். நீங்கள் இதை தவறாக சொன்னால் உங்களுக்கு தண்டனை உண்டு. நீங்கள் சரியாக சொன்னால் இந்த அரண்மனையிலே உயர் பதவிகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த செய்தி நாடு முழுவதும் பரவுகிறது. அப்போது அரண்மனையில் இருக்கக்கூடிய தானியேலுக்கும் இந்த கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்ப தானியேல், இஸ்ராயல் மக்கள் இதை சொல்லவில்லை என்றால், தன்னோடு இருக்கக்கூடிய வாலிபர்கள் இதை சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கும் இந்த தண்டனை. ஆக இப்போது பாபிலோனிய நாட்டினுடைய மந்திரவாதிகள், ஞானிகள் அவர்களுக்கும் அரண்மனையில் இருக்கக்கூடிய இஸ்ராயலி நாட்டை சார்ந்த அந்த வாலிபர்களுக்கும் இந்த கட்டளை கொடுக்கப்படி சொல்லணும். சொல்லன தண்டனை. சரியாக சொன்னால் அவர்களுக்கு உயர் பதவி. இப்போது தானியேல் தன்னுடைய நண்பர்களோடு தோழர்களோடு சென்று தன்னுடைய அந்த அதிகாரியை சந்திக்கிறார். நாங்கள் அரசனுக்கு வந்த அரசன் கண்ட கனவை நாங்கள் சொல்லுகிறோம், அதுக்குண்டான பொருளையும் நாங்கள் சொல்லுகிறோம், ஆனால் எங்களுக்கு அவகாசம் தேவை. அவர்களும் அவகாசம் கொடுக்கிறார்கள். இப்போது தானியேல் அவர் இறைவனிடம் சென்று மன்றாடுகிறார், ஜெபிக்கிறார். நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் தானியேல் கடவுளிடம் ஜெபிப்பதை பார்க்கிறோம். அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிற போது, ஆண்டவரே நீ எல்லாம் அறிந்தவர், ஞானத்தை அறிந்தவர், எல்லா ஞானமும் உம்மிடம் இருக்கிறது, அறிவையெல்லாம் கடந்தவராக இருக்கிறேன். இப்போது நான் இந்த கனவையும் கனவுக்குண்டான பொருளையும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற போது உம்முடைய மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். எனவே அந்த வல்லமையை தாரும் என்று சொல்லி தானியேல் கடவுளிடம் ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு அவர் அந்த அதிகாரியிடம் சொல்லுகிறார், நான் அந்த நெபுகத்நேசர் கண்ட கனவை நான் சொல்லுகிறேன். இப்போது தானியேல் அரசனிடம் கொண்டு வரப்படுகிறார். அரசன் கண்ட கனவை அவர் சொல்லுகிறார். அதுதான் இன்றைக்கு முதல் வாசகமாக நாம் வாசித்தோம். என்ன கனவு? நெபுகத்நேசர் இந்த கனவை காண்கிறார். ஒரு பெரிய சிலை அவர் காண்பது, ஒரு பெரிய சிலை, தலைப்பகுதி பொன்னால் செய்யப்பட்ட தலைப்பகுதியாக இருக்கிறது. அவருடைய மார்பும் அவருடைய தோள்களும் வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த சிலை வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த சிலையினுடைய வயிறும் அந்த சிலையினுடைய தொடைகளும் அது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன. அதனுடைய கால்கள், 2 கால்களும் இரும்பினால் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த பாதங்கள், ஒரு பாதம் இரும்பினாலும் இன்னொரு பாதம் களிமண்ணாலும் செய்யப்பட்டிருக்கு. இதுதான் நீங்கள் பார்த்த சிலை. அந்த சிலை நின்று கொண்டிருக்கிற போதே ஒரு கல் உருண்டு ஓடி வருகிறது, வந்து அந்த சிலையின் மீது மோதுகிறது. அந்த கல் மோதிய உடனே அந்த சிலையானது உடைந்து சுக்குநூறாய் மாறுகிறது. அந்த உடைந்த சிலை தூள் தூளாக மாறுகிற போது அந்த மோதிய அந்த கல் வளர்ந்து பெரிதாகி அது நாடு முழுவதுமாக ஒரு மலை போல அது உயர்ந்து நிற்கிறது. இதுதான் நீங்கள் கண்ட கனவு என்று சொல்லுகிறார். நெபுகத்நேசர் தான் கண்ட கனவை மிக அப்படியாகவே தானியேல் சொல்லியதை கேட்டு ஆச்சரியப்படுகிறார். இப்போது அவர் இன்னொன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அதுக்குண்டான அர்த்தத்தை சொல்ல வேண்டும், பொருள் சொல்ல வேண்டும். அப்போது தானியேல் சொல்லுகிறார், இந்த பெரிய தலை, பொன்னால் செய்யப்படுகிற தலை, அது உம்முடைய அரசை குறிக்கும். இந்த பொன்னால் செய்யப்படக்கூடிய தலை ஒரு வளமையான, பொன் என்பது வளமையானது, வளமையான செழுமையான ஒரு அரசை நீர் வைத்திருக்கிறேன். அதுக்கு பின்பாக தோளும் புயமும் இருக்கக்கூடிய அந்த வெள்ளியால் செய்யப்பட்ட அந்த பகுதியானது உமக்கு பின்பாக வரக்கூடிய அரசு, உம்முடைய ஆட்சி முடிந்த பின்பு உமக்கு பின்பாக வரக்கூடிய அரசு. வயிறும் தொடைகளும் அது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருப்பது. அந்த வெள்ளியான அந்த பகுதி முடிந்த பின்பு இந்த வெண்கலத்தால் செய்யப்பட்ட பகுதி அது இன்னொரு அரசை குறிக்கும். அதுக்கு பின்பாக அரசை குறிக்கும். 2 கால்கள் இரும்பு தூண்களாக இருக்கிற அந்த பகுதியானது 4ஆம் அரசை குறிக்கும். அந்த பாதங்கள் களிமண்ணாலும் இரும்பினாலும் செய்யப்பட்டிருக்கிறது. களிமண்ணும் இரும்பும் ஒட்டாது. எனவே அது பின்பாக வரக்கூடிய அரசு 2ஆக உடையும், அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. அதுக்கு பின்பாக ஒரு கல் உருண்டு ஓடி வரும், அது இந்த சிலையை இடிக்கும். அது விண்ணகத்தின் அரசு.
என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாபிலோனிய அரசு தலைப்பகுதியாக இருக்கிறது. பாபிலோனிய அரசை வெற்றி கண்டது பெர்ஷியன் அரசு. இந்த பெர்ஷியர்கள் அவர்கள் வெற்றி காண்கிறார், பாபிலோனியர்களை தோற்கடிக்கிறார்கள். பாபிலோனிய அரசுக்கு பின்பாக வந்தது கிரேக்க அரசு. கிரேக்கர்கள் இந்த பெர்ஷியன் அரசை தோற்கடிக்கிறார்கள். கிரேக்க அரசை தோற்கடித்தது ரோமானிய அரசு. ரோமியர்கள் தோற்கடிக்கிறார்கள். அப்ப பொன்னினால் செய்யப்பட்ட அரசு அது தலை, அது பாபிலோனிய அரசு. தோள்களும் புயமும் அது பெர்ஷியன் அரசு. மூன்றாவது அரசு வெண்கலத்தால் செய்யப்பட்டது, அது கிரேக்கர்கள் அரசு. கால்கள் இரும்பினால் செய்யப்பட்ட கால்கள் அது ரோமியர்களின் அரசு. அந்த அரசினுடைய இறுதியிலே ஒரு கல் வந்து மோதுகிறது. அது யாரு? ரோமியர்களுக்கு அடுத்தபடியாக ரோமியர்கள் இருந்த காலத்தில் வந்தது யார் என்றால் மெசியா. மெசியா வருகிறார். மெசியா தான் அந்த உருண்டு வந்த கல். வேதம் சொல்கிறது அது மனித கையால் செய்யப்படாத கல் என்று இன்றைய வாசத்தை படித்தோம். இயேசு மனிதனால் இந்த உலகத்துக்கு வரல, மனிதனாக வந்தார். ஆனால் மனிதனால் வரல, கடவுளால் வந்த கல். அந்த கல் எதன் மீது மோதுகிறது? சிலையின் மீது மோதுகிறது. அந்த சிலை உடைந்து சுக்குடுதாய் மாறுகிறது. அது பின்பாக அந்த கல் வளர்ந்து பெரிய மலையாய் உயர்ந்து நிற்கிறது. அதுதான் இறை அரசு. இன்னைக்கு நாம் வரலாற்றின் அடிப்படையிலே பார்த்தாலும் கூட பாபிலோனிய அரசு முடிந்தது, பெர்ஷியன் அரசு முடிந்தது, கிரேக்கர்களுடைய அரசு முடிந்தது, ரோமியர்களுடைய அரசு முடிந்தது. ஆனால் இயேசு தொடங்கிய இந்த திருச்சபையானது இன்றைக்கும் வளர்ந்து நிற்கிறது. இது நேபுகத்நேசர் கண்ட கனவு, இது தானியேல் சொன்ன அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த வாசகம் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் திருவருகை காலத்தை நோக்கி செல்ல போகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தை நாம் நோக்கி செல்ல போகிறோம். மெசியாவினுடைய வருகையை நாம் எதிர்பார்த்து நாம் நம்மை தியானிக்கக்கூடிய காலம் திருவருகை காலம். இந்த வாசகத்தின் வழியாக இன்றைக்கு நமக்கு 2 காரியங்கள் சொல்லப்படுவதாக நான் பார்க்கிறேன். ஒன்று, மனிதர்களால் கட்டி அமைக்கப்பட்ட அந்த அரசுகள் எல்லாம் இந்த கல் வந்து மோதியதால் அவை அனைத்தும் தரைமட்டமாக சுக்கு நூறாக உடைந்தன. மனிதர்களால் கட்டப்பட்ட அரசுகள் கடவுளுடைய கல் அல்லது கடவுள் வந்து மோதுகிற போது இந்த அத்தனை அரசுகளும் அத்தனை அரண்மனைகளும் அழிந்து ஒழிந்தன. இதை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சேமிக்கக்கூடிய புகழ், பெருமை, அந்தஸ்து, இந்த உலக வாழ்க்கையில நாம் சேமித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். உலகத்தை எல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த மகா அலெக்சாண்டர் இன்னைக்கு அவர் கல்வெட்டுகளில் மட்டும்தான் இருக்கிறார். ஐரோப்பிய கண்டத்தை எல்லாம் தன்னுடைய காலுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த நெப்போலியன், பிரான்ஸ் தேசத்தினுடைய மாபெரும் வீரன் நெப்போலியன் என்று வெறும் வரலாற்று புத்தகங்களில் மட்டும்தான் இருக்கிறார். ரஷ்ய நாட்டை மிக தலை சிறந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று நினைத்த ஜார் என்கிற மன்னன் அவருடைய வரலாற்று நூல்களை மட்டும்தான் இருக்கிறார். நம்முடைய இந்திய தேசத்தில் இருந்த, தமிழகத்தில் இருந்த சேர, சோழ, பாண்டியர்கள் அவருடைய கல்வெட்டுகள் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற. மனிதர்கள் யாரும் இல்லை. அவருடைய அரசுகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு சிறிய விதையாக இயேசு விதைத்த இந்த திருச்சபை என்கிற விதை இன்றைக்கு எல்லா உலகத்தினுடைய மூளை முடுக்குகள் எல்லாம் பரவி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த மனிதர்கள் நாம் உருவாக்குகிற நம்முடைய கோட்டைகள், நம்முடைய கனவுகள், நம்முடைய புகழ், நம்முடைய பெருமை, நம்முடைய காரியங்கள் இதெல்லாம் டெம்பரரி, தற்காலிகமானவை. இது நீடித்தெல்லாம் நிற்கப் போவதில்லை. It is not permanent. Our life is not permanent. இதுதான் நான் சொல்லக்கூடிய செய்தி. நாம் இந்த உலகத்திலேயே நீடிய காலம் இருக்க போவதில்லை. நவம்பர் மாதத்தில் இருக்கிறோம். மரித்தோரை நினைத்து பார்க்கக்கூடிய மாதத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கை என்பது இட் இஸ் வெரி ஷார்ட். இது குறுகியது. இது மிக மிக குறுகிய ஒரு வாழ்க்கை. நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறோம். இந்த உலக வாழ்க்கை மிகவும் குறுகிய வாழ்க்கை.
இந்த வாழ்க்கையில் எத்தனை பகைமை எண்ணங்கள், எத்தனை போட்டி, எத்தனை பொறாமை, எத்தனை சண்டை சச்சரவுகள், எத்தனை பேரும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம், எத்தனை பேரும் பேசாமல் இருக்கிறோம், எத்தனை பேரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மிக குறுகியது என்பதை நாம் நினைத்து பார்க்காமல் ஏதோ இந்த உலகத்தில் ரொம்ப நாள் இருக்க போகிறோம், நான் மட்டுமே இந்த உலகத்தில் இருக்க போகிறேன்னு சொல்லி எல்லாரையும் வெறுத்து கொண்டிருக்கிறோம், எல்லாரிடம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம், எல்லாரையும் பகைவர்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்க போகிறேன் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய செல்வங்களையெல்லாம் சேர்ப்பதில் மும்முரமாக இருக்கிறோம். செல்வம் சேர்த்த பாடில்லை, ஆனால் அதிலே ஓட்டமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். குடும்பத்துக்கு நேரம் கிடையாது, கணவனோடு பேசுவதற்கு நேரம் கிடையாது, மனைவியோடு பேசுவதற்கு நேரம் கிடையாது, பிள்ளைகளோடு உட்கார்ந்து அமர்வது பேசுவதற்கு நேரம் கிடையாது. ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த குறுகிய காலத்தில் எல்லாத்தையும் சேர்த்து விட வேண்டும், எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய வாழ்க்கையில சந்தோஷத்தை கண்டோமா? மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதா? மனசுல மகிழ்ச்சி இருக்கிறதா? பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாகத்தான் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோமா? வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நம்மளே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம் இன்னைக்கு கஷ்டப்படலாம், நாளைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நாளை வரும், நாளைக்கும் கஷ்டப்படுவோம், மீண்டும் நாம் சொல்லுவோம் அடுத்த நாள் நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனால் இறுதி வரையிலும் நாம் வாழ்கிற வாழ்க்கையில சந்தோஷத்தை காணப்போவதில்லை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நான் அனுபவிக்க போவதில்லை. நாளை தினம் எனக்கு நன்றாக இருக்கும், நாளை தினம் எனக்கு நன்றாக இருக்கும், நாளை நான் சந்தோஷமா இருப்பேன், நாளைக்கு எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நாளைக்கு என் குடும்பத்துக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் மகிழ்ச்சி தேடிக்கொண்டிருக்குமே ஒழிய, இந்த நாள் இன்னைக்கு இது கடவுள் கொடுத்த நாள். இந்த நாளில கடவுள் கொடுத்த கிருபையை, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை, கடவுள் கொடுத்த வல்லமையை, கடவுள் கொடுத்த வரங்களை நான் பயன்படுத்தி இந்த நாளை நான் சந்தோஷமாக வாழ்வேன், என்னோடு இருக்கிறவர்களை நான் சந்தோஷமா வாழ வைப்பேன். அதை நாம் மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We think I am going to live forever. நான் நீண்ட நாட்களாக வாழப்போகிறேன் என்று நினைத்து இந்த நாளுடைய சந்தோஷத்தை நாம் அனுபவிக்காமலே இருக்கிறோம். நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையா எனக்கு தெரியாது, இந்த நாளில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? Do it now என்று சொல்வார்கள். இன்றைக்கு செய். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட அப்படியாகத்தான் நினைக்கிறோம். நாளைக்கு நான் பைபிள் படிப்பேன், நாளைக்கு நான் ஜெபிப்பேன், நாளைக்கு நான் குடும்ப ஜெபம் செய்வேன், எல்லாம் எனக்கு நல்லா அமைஞ்சிச்சுன்னா, நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா, அப்போ நான் கடவுள் மேல ரொம்ப அதிகமாக அன்பு காட்டுவேன், கோயிலுக்கு போவேன், அப்போ நான் கடவுளோடு நெருக்கமாக வருவேன், அப்போ நான் ரொம்ப விசுவாசியா மாறுவேன், கடவுள் மீது அதிகமான நம்பிக்கை வைப்பேன், எனக்கு எல்லாம் நல்லது நடக்கட்டும், அப்போ நான் எல்லாமே இது செய்வேன், ஜபம் பண்ணுவேன், கோயிலுக்கு போவேன், தியானத்தில் பங்கெடுப்பேன், பாவ சங்கீதனை செய்வேன், நற்கரி உட்கொள்வேன், எல்லாம் நல்லது நடக்கட்டும். பிரியமானவர்களே, do it now. நாளைக்கு நம்ம பைபிள் படிப்போம், நிச்சயம் இல்லை. நாளைக்கு நான் கடவுளுக்கு நெருங்கி நான் வருவேன், நிச்சயம் இல்லை. என நாளை என்பது நிச்சயம் இல்லாத ஒன்று. Do it now. இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் கடந்து போஸ்ட்பான் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, செய்தி ஒன்றுதான், our life is very short. நாம் இந்த உலகத்தினுள்ளே நிரந்தரமாக இருக்க போவதில்லை, எல்லாம் தகர்த்தெறியப்படும். அந்த பேரரசு தகர்த்து எறியப்பட்டது. பாபிலோனிய அரசு, கிரேக் அரசு, போர்ஷியன் அரசு, ரோமியர் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஒண்ணுமில்லாமல் போயிடுச்சு. நாமும் இந்த உலகத்துல ஒண்ணுமில்லாமல் தான் போக போகிறோம். நம்முடைய வாழ்க்கை முடிய போது, வாழ்கிற போது அந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தோடு, அந்த வாழ்க்கையை சந்தோஷத்தோடு, அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு, அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற விதமாக நாம் இருப்பது தானே புத்திசாலித்தனம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரத்தை நாம் பயன்படுத்தாம நாளைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டிருப்பதுல என்ன ஒரு புத்திசாலித்தனம் இருக்கிறது? நாளைக்கெல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு எதை வச்சு நாம முடிவு பண்றோம்? நாளைக்கெல்லாம் எனக்கு நல்லது நடக்கும், நான் அப்ப சந்தோஷமா இருப்பேன், இப்ப நான் கவலைப்பட்டு கொண்டிருப்பேன், இப்ப நான் முணுமுணுத்து கொண்டிருப்பேன், இன்னைக்கு என் வாழ்க்கை அனுபவிக்காம இருப்பேன், நாளை தினம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்கும் என்று யார் சொன்னது? எதை வைத்து நாம் உத்தரவாதம் செய்கிறோம்? இன்றைக்கு கிடைக்காதது நாளைக்கும் கிடைக்க போவதில்லை. இன்றைக்கு கிடைக்காதது நாளைக்கு கிடைக்கும் என்கிற உத்தரவாதமும் இல்லை. Live now what you have. இன்னைக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழக வேண்டும்.
பிரியமானவர்களே, மீண்டும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை மிக குறுகியது. அதை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறுது. 2வது செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தானியேல் அரசனுடைய கனவையும் அரசனுடைய கனவுக்குண்டான பொருளையும் அவருடைய புத்தியால் சொல்லல, அவருடைய ஞானத்தால் சொல்லல. அரசன் இந்த கனவு கண்டீங்க, இந்த கனவுக்கு இதுதான் பொருள் என்று அவருடைய ஞானத்தினாலோ அவருடைய புத்தியினாலோ அவர் சொல்லல. அவர் சொல்வதற்கு முன்னாடி தானியேல் என்ன செஞ்சார்? ஜெபம் செய்தார். ஜெபம் செய்தார். பிரியமானவர்களே, ஜெபத்தினால் அவர் அரசனுடைய கனவையும் அதுக்குண்டான பொருளையும் சொன்னார். அந்த போட்டியிலே அவர் ஜெயித்தார். பிரியமானவர்களே, ஜெபம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். கடவுளுடைய வல்லமையோடு நாம் எடுக்கிற காரியங்கள் கடவுளுடைய வல்லமையோடு, கடவுளுடைய உதவியோடு, கடவுளுடைய துணையோடு நாம் செஞ்சோம் அப்படின்னா அதில் வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார். பிரியமானவர்களே, பிலிப்பிக்கு திருமுகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் இந்த வார்த்தையை பவுலடிய சொல்கிறார். மிக அழகான ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு இறை வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு இறை வார்த்தை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு, எனக்கு வலுவூட்டுகிறவன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எனக்கு ஆற்றல் உண்டு. பிரியமானவர்களே, பவுலடியாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பவுலடியார் நல்ல பேச்சாளர், மறைநூலை கரைத்து குடித்தவர். அவர் தன்னுடைய அறிவை கொண்டோ தன்னுடைய திறமை கொண்டோ சொல்லல, என் அறிவையும் என் ஆற்றலையும் கொண்டு எதையும் செய்ய என்னால் முடியும் அப்படின்னு சொல்லல பவுலடியார். அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய துணையை கொண்டு எதுவும் செய்ய என்னால் முடியும். அதுதான் இயேசு யோவான் நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நமக்கெல்லாம் பிடித்தமான தெரிந்த இந்த இறை வார்த்தை சொல்கிறார். என்ன இறை வார்த்தை? 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியும். இந்த வசனம்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு, இந்த வசனம் நமக்கு மனப்பாடமாக இருக்கு. ஆனா வாழ்க்கையில அப்ளை பண்ண மாற்றோம். வாழ்க்கையில இதை நாம் செய்வது கிடையாது. ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிந்து என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் நம்புகிறேன் என்று சொல்லி இந்த நாள் நான் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உம்முடைய பாதத்துல உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்னுடைய பயணம், என்னுடைய முயற்சி, என்னுடைய வேலை, என்னுடைய பணி உங்ககிட்ட நான் கொடுக்கிறேன்னு சொல்லி காலையில எத்தனை பேர் நாம் ஜெபம் செய்து நம்முடைய நாளை துவங்குகிறோம்? எத்தனை பேர் இந்த நாளிலே நாம் எடுத்து எல்லா பணிகளையும் ஆண்டுடைய கரத்தை கொடுத்து இதை நான் செய்ய போற ஆண்டவரே, என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய ஆற்றலினால் அல்ல, உம்முடைய துணையை கொண்டு நான் இதை செய்ய போகிறேன், உம்முடைய கிருபையை தாரும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு நாளை துவங்குகிறோமா? ஜபத்தோடு நம்முடைய நாளை நாம் துவங்கி நம்முடைய நாட்களுடைய பணிகளை எல்லாம் கொடுத்து நாம் செய்கிற போது கடவுள் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, தானியேல் அதை தான் செய்தார். நான் என்னுடைய அறிவினால் அரசனுடைய கனவை யோசிக்க முடியாது, என்னுடைய திறமையினால் அரசனுடைய கனவுக்கு பொருள் சொல்ல முடியாது. ஆண்டவர் உம்முடைய உதவி வேண்டும், உம்முடைய ஞானம் வேண்டும், உம்முடைய ஆற்றல் வேண்டும், என்னை வழி நடத்துங்க. தானியேல் கடவுளுடைய உதவியை கேட்டார், கடவுளை தேடி போனார். நீங்க தான் என்னை காப்பாற்றணும். கடவுள் அவருக்கு ஜெயம் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஜபத்தினால் நமக்கு ஜெயம் கிடைக்கும். நம்முடைய ப்ரேயர் லைஃப்ல நாம் எந்த அளவுக்கு நாம் கடவுளோடு நெருங்கி போகிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மை உயர்த்துவார். ஆக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியும் ஒவ்வொரு வேலையும் ஜபத்தோடு கூட நாம் செய்வோம். ஜபம் மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணாது, நம்முடைய முயற்சி நமக்கு தேவை. ஆனால் நம்முடைய முயற்சி 100% நமக்கு வெற்றியை கொடுக்கும். எப்போ அப்படின்னா ஆண்டோடைய கிருபை அதோடு இருக்க வேண்டும். ஆக 2 காரியங்கள். ஒன்று, we are living very short life. This place is very short. This life is very short. சந்தோஷமா, மகிழ்ச்சியா, மனநிறைவோடு, அன்போடு, உறவுகளோடு வாழ கற்றுக்கொள்வோம். Be happy. 2வது, இறைவனுடைய உதவியை நாம் கேட்போம்.